திருப்புவோம். நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமா சொல்றீங்க? அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வேத பகுதி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை. அவன் அவனை தன் மடியில் நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமையில் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவன் சிறுமைப்படுத்த தொடங்கினால் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வேத பகுதி நமக்கு மிகவும் பரிச்சயமான பகுதி. பல முறை இதை நாம் தியானித்திருக்கிறோம். கடந்த ஆண்டு நாம் ஆண்டோட சமூகத்தில் செய்திக்காக ஜெபித்த வேளையில் இந்த பகுதியிலிருந்து கர்த்தர் சில காரியங்களை என்னோடு கூட பேசினார். அதை உங்களோடு கூட இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளையில இந்த அவன் அப்படிதான் அது ஆரம்பிக்கிறது. மறுபடியும் வாசிமா அந்த வசனத்தை. அவள் அவனை தன் மடியில் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமையில் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினார். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையில இங்கே சொல்லப்பட்ட அவள் என்பது யார் என்பதுக்கு போக முன்னதாக ஒரு வினோதமான நிகழ்ச்சியை இங்கே பார்க்கிறோம். இந்த மனுஷனுடைய தலையில் இருக்கிற 7 சடைகள். எத்தனை சடை? நமக்கெல்லாம் ஒரு சடை இருந்தாலே கஷ்டமா இருக்குது. இந்த மனுஷன் 7 சடையை வச்சிருந்திருக்கான். சரி, இப்போ 7 சடைகளை 7 அந்த ஜடைகளை அவன் சிறைத்து போட்ட போது, மொட்டை அடித்த போது அவனுடைய பலம் அவனை விட்டு நீங்கிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் யோசித்து பார்க்குறேன், அதில் என்ன சாத்தியம் இருக்கிறது? அது எப்படி முடியும்னா அப்படின்னாக்க நமக்கு ரொம்ப பேத்துக்கு என்ன இருக்கக்கூடாது? பலமே. நம்ம எத்தனை முறை மொட்டை போட்டிருக்கோம், நினைச்சா மொட்டை போடுறோம்ல. இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா வருஷம் மொட்டை போடுவாங்க, எங்கெங்கேயோ போய் மொட்டை போடுவாங்க. அப்படியே பலமே இல்லாமல் போயிருக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசித்தோம். அப்போதான் இந்த சிம்சோன், இந்த மனுஷன், இந்த அவன் என்பது யார் அப்படின்னு சொன்னா சிம்சோன் என்ற பெயரை விட மனுஷன். நீங்க வாசிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 13ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்களேன். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். சரி. கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கும் தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்து முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அல்லேலூயா. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அருமையானவர்களே, மனவாழ்ந்த ஒரு தேவ மனுஷன், அவனுக்கு பிறந்தவர் தான் இந்த சிம்சோன். ஒரு வீட்டு ஆட்கள் பிள்ளை இல்லை, நம்ம சொல்றபடி தவம் இருந்து விரும்பி அந்த பிள்ளையை அவங்களுக்கு பெற்றுக்கொண்டார்கள். அப்படி பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? சில கட்டுப்பாடுகளை இங்கே விதிக்கிறார். நீ உன் ஆண் பிள்ளையை பெற்றுக்கொள்ளுவாய். அப்படி பெற போறதுனால நீ என்ன செய்யாத, நீ திராட்சை ரசம் குடிக்காத, மது குடிக்காத, அதெல்லாம் செய்யாத, இப்படி செய்யாதுன்னு சொல்லி தீட்டுப்பட்ட யாரையும் தொடாதுன்னு சில கட்டுப்பாடுகளை இங்கே விதித்து வைத்தார்.
இந்த அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுப்பட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப காலம் கழித்து என்ன செஞ்சுருக்கிறோம், இந்த குழந்தை கிடைக்க போகிறதுன்ற விருப்பத்தில் அவர்கள் இருந்தார்கள். இந்த பையன் பிறந்தான். பிறந்ததிலிருந்து அவனுடைய தலையில சவரகன் கத்தி படவில்லை. அப்படின்னா மொட்டை போடலன்னு அர்த்தம். அவனுடைய முடி வெட்டக்கூடாது, மொட்டை போடக்கூடாது. அவன் கர்த்தருக்கென்று நசரேயனாய் இருப்பான். நசரேயன் என்று சொன்னால் பிரித்தெடுக்கப்பட்டவன் அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று பொருள். இன்றைக்கு நிறைய நசரேயர்கள், நசரேய விரதம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். காவி அணிஞ்சிருப்பாங்க, முடி விட்டிருப்பாங்க, தாடி வச்சிருப்பாங்க. அது பழைய ஏற்பாட்டின்படி நசரேய விரதத்தின் அடையாளம். நான் அப்படிப்பட்டவர்களை குறித்து இன்றைக்கி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் காவி கட்டுக்கு எல்லாரையும் நம்பப்படாதுன்னு சொல்லி நாம் யோசிக்கிறோம். நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்த்தா இப்படிப்பட்ட ஆட்களை சுத்தமாகவே நம்புறது கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மனுஷன் ஏன் அவன் நசரேயனாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார் என்று சொன்னால், இந்த மனுஷனை குறித்து தேவனுக்கு மிகப்பெரிய நோக்கம் இருக்கிறது. மிகப்பெரிய நோக்கம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இதனால தான் அவனுடைய பலம், அந்த பலம் முழுக்கோதும் அவனுடைய தலைமுடியில இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. அதனால தான் இங்க பார்க்கிறோம், அவனுடைய 7 சடைகளை சிரைத்து போட்ட போது அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. இப்போ அந்த நசரேயன் என்று சொன்னால் பிரித்தெடுக்கப்பட்டவன் அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இந்த அன்பான தேவனுடைய பிள்ளையில, இன்றைக்கு நாம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, எத்தனை பேர் இருக்கிறாங்கல்ல நம்ம கிராமத்தில், எத்தனை பேர் இருக்காங்க நம்ம வீட்டு பகுதியில், நான் வாழ்கிற இடத்துல நம்ம சுற்றி எத்தனை நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை எல்லாருக்கும் இல்லாத மிகப்பெரிய ஒரு சிலாக்கியத்தை இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நம்ம அப்படிதான் பார்க்கணும். சிலர் பாருங்க கொஞ்சம் பாரமா பார்க்குறாங்க, என்னங்க சபைக்கு போறது, என்னங்க இல்லை, இது மிகப்பெரிய சிலாக்கியம். காரணம், நாம் தான் தேவனுடைய ராஜ்யத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆமா, வேதம் சொல்லுது, ரோமர்கள் நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே பிரியமானவர்களே, தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டபடினாலே பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கிறோம். உலகத்தோட நம்ம இல்லை, அப்படிதானே? அல்லேலூயா. உலகத்தில் தான் இருக்கிறோம், உலகத்தோடு இல்லை. நான் சொல்ல வந்தேன், உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் உலகத்தாரோடு இல்லை. அவங்களுக்கு நமக்கு என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கா? இருக்கணும். ஆமென். ஆமா, ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. உலகத்தார மாதிரி, அவங்க மாதிரி நான் இல்லை. நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம், நம்முடைய உறவினர்களாக இருக்கலாம், நம்முடைய அருகாமையில் இருக்கிறவர்களாக இருக்கலாம். அவர்கள் மேல் நமக்கு அன்பு இருக்கிறது, அவர்களை நாம் நேசிக்கிறோம், அவர்களோடு நட்பாக பழகுகிறோம், அதெல்லாம் ஓகே. ஆனா அவருடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவேதான் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்பதான் அந்த செப்பரேஷன், பிரித்தெடுக்கப்படுதல் என்பதாக நிறைவேறுகிறது. இல்லைங்க அவங்கள மாதிரி தான் நான் அப்படின்னாக்கா என்ன என்ன அர்த்தம் எனக்கு புரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இங்கே இந்த சிம்சோன் பிரித்தெடுக்கப்பட்டவன். எல்லா மாதிரியும் இல்லை, அந்த தம்பி இல்லை, எல்லா மாதிரியும் அந்த மனுஷன் இல்லை. வழக்கப்படி அவர் என்ன கோயில் மொட்டை போடுறதோ மற்றபடி காரியங்கள் பண்ற எந்த ஒரு இதையும் அவன் செய்யலாம். அவன் ஒரு விரதத்துவத்தோடு, நமக்கு தெரிந்த அந்த மொழியில சொன்னா ஒரு விரதத்துவத்தோடு கூட ஒரு பிரித்தெடுக்கப்பட்டவனாய், ஒரு எல்லா மனுஷரை விட ஒரு மாறுபட்ட வாழ்க்கை உள்ளவனாக இந்த சிம்சோன் வாழ்ந்தான். ஆகவே தேவனுடைய அபிஷேகம், இந்த பிரித்தெடுத்தல் என்கிறதில் தான் அந்த வல்லமை இருக்கிறது. ஜஸ்ட் ஒரு முடியல, அது இல்லை. அங்கே எழுத்தின்படி அந்த
சிரைச்சதுனால பலமானதாக வேதம் சொல்லுகிறது. ஆனா உண்மையில் என்னன்னா முடியில் அல்ல பலம், அவனுடைய பிரதிஷ்டையிலே இருந்தது. அல்லேலூயா. பிரதிஷ்டை என்று சொன்னால் ஒப்படைப்பு, பிரதிஷ்டை என்று சொன்னால் அர்ப்பணிப்பு, பிரதிஷ்டை என்று சொன்னால் முழுமையாக அவரை ஏற்றுக்கொள்கிற ஒரு பக்குவம். இந்த காலை வேளையில நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் ஆனால் முழுமையாக நம்மை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்தவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, ஒரு முறை ஞானஸ்நான ஆராதனை நடந்து கொண்டிருந்தது ஒரு சபையில். எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்க வந்தாங்க வரிசையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போவுமே நமக்கு தெரியும், ஞானஸ்நானம் எடுக்க போகும்போது கேள்விகள் கேட்பாங்க. ஆமான்னு சொல்லி ஒரு படு தண்ணியில் முக்கி வச்சு ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. எத்தனை பேருக்கு அந்த கேள்வியெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்றை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்றைக்கு ஞானஸ்நானம் பெறும்போது நம்மிடத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளும் நாம் அங்கே கொடுத்த பதில்களும் இன்றைக்கும் தேவ சமூகத்திலே இருக்கிறது. அது எப்பவுமே நாம் அதை மெயின்டைன் பண்ண வேண்டிய, நிர்வகிக்க வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, கரையேறின உடனே அதை மறந்துடுறோம். இல்லைன்னா யாராவது சொல்லி நம்ம ஞானஸ்நானத்துக்கு நேரம் கொண்டு வந்திருப்பாங்க. தப்பா சிலரை வழிநடத்தி விடுகிறார்கள். என்ன சொல்லுகிறாங்க? சத்தியத்தை சரியாக அறிவிக்காம பாஸ்ட் கேட்கறதுக்கெல்லாம் ஆமாம் ஆமான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அப்போ அவர் கேட்பார், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஆமாம். பாவத்தெல்லாம் விட்டுட்டிங்களா? விட்டுட்டேன். இனி பாவம் செய்யாமல் இருப்பீங்களா? ஆமாம். எல்லாத்துக்கும் ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. வெளியில் வந்து பிற்பாடு அவர் என்னங்க கேட்டார்னா, என்னன்னு கேட்டாருங்க, எதோ கேட்டாருன்னா ஆமான்னு சொல்ல சொன்னாங்க, சொல்லிட்டேன். அப்படி அல்ல, அதை நாம் ஒவ்வொரு நாளும் அதை நிர்வகிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். அதுதாங்க அந்த அபிஷேகம், அதுதான் அந்த பிரதிஷ்டை என்று சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பது உண்மையானால் நாம் தேவ சமூகத்திலே சொன்ன அந்த வாக்குகளும் அந்த அவைகளும் உண்மையாக இருக்கிறது. அதை இப்போ வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ண, நம்முடைய முழு லைஃப், முழு வாழ்க்கையிலும் அதை நாம் நிர்வகிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தும், ஒன்றே நம்முடைய வாழ்க்கை முடிவு பரியந்தும், அல்லது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகை பரியந்தும். இந்த ஞானஸ்நானத்தை அன்றைக்கு நாம் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்ல, அந்த உறுதித்தன்மையில நிலைத்திருக்கும் போதுதான் அந்த அபிஷேகம் நமக்குள்ளே தங்கி இருக்கும். இதுதான் சிம்சோனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவனிடத்தில் அந்த அபிஷேகம் தங்கி இருந்தது. ஆகவே அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் அப்படின்னா, 14ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினது. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினது. அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஒரு சிங்கத்தை, அது முதல் வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியுது. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் சிம்சோனை பார்த்து, இல்ல 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று, அவனுக்கு எதிராக வந்து பாருங்க. இப்போ 3 பேரும் போறாங்க. அவங்க அம்மா அப்பா 3 பேரும் சிம்சோன் சேர்ந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு திராட்சை தோட்ட பக்கத்துல வந்த உடனே எதிர்த்தாப்புல ஒரு கெட்சிக்கிற பாலசிங்கம். பாலசிங்கம் என்று சொன்னால் ஒரு யங் லைன், ஒரு வாலிப சிங்கம், ஒரு இளச்சிங்கம், கிளச்சிங்கம் அல்ல, ஒரு இளமையான வயதுடைய ஒரு சிங்கம் எதிர்பட்டு வந்தது. அப்ப என்ன பண்ண அந்த சிம்சோன்? வாசிமா. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினது. அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். சொல்லுமா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, முதலே நான் சொல்லிட்டேன், அவன் நஸ்ரேயனானவன், அதாவது பிரித்து எடுக்கப்பட்டவன். ரெண்டாவது இங்க என்ன சொல்றோம், என்ன நடக்குதுன்னு சொன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். அல்லேலூயா. இன்னைக்கு யார் மேலாம் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி இருக்கிறார்? எத்தனை பேர் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி இருக்கிறார்?
இயேசு சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரா? இருந்தா ஒரு அல்லையிலே உச்சாமா சொல்லியிருக்கலாம். அல்லேலூயா. இல்லை, சிலருக்கு சந்தேகம் இருக்கிறாரா இல்லையா? சிலருக்கு பாருங்க இருப்பாரு, இல்லாம இருப்பாரு. இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நாம் தேவனாலே பெற்றும் நமக்குள் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். என்றைக்கு பாவத்தை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் ஒரு வித்தியாசத்தை நாம் உணர ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துடுறார். அதுக்கு முன்னாடி நமக்கு அதே தான் செஞ்சிருப்போம், ஆனால் நமக்கு என்ன இருந்திருக்காது? ஐயோ இது பாவங்கிற உணர்வு இருந்திருக்காரு. நீங்கள் பாருங்களேன், கொஞ்சம் உலகத்தார பார்த்தீங்கன்னா தெரியும், சர்வ சாதாரணமாக பாவம் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு உணர்வு இருக்காது, ஒரு பயம் இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாதாரணமாக சிம்பிளாக ஒரு கேஷுவல் என்று சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லை. நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சின்ன காரியத்தை சொல்லும்போது கூட நமக்குள்ள ஒரு பயம் வருகிறது, ஒரு தடை வருகிறது, ஒரு போராட்டம் வருகிறது, ஒரு உணர்வு வருகிறது. ஐயோ இது தவறு என்ன. அந்த எப்பொழுது எப்படி அந்த உணர்வு வருகிறது என்று சொன்னால் அந்த உணர்வை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அப்ப பரிசுத்த நமக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? சில வாயில வரவே இல்லை. அல்லேலூயா. கண்டிப்பாக பரிசுத்த ஆவி இல்லைன்னா நீங்க வந்து உட்கார்ந்து இருக்க முடியாது. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனின் மேலே பலமாய் இறங்கினார். அவர் நமக்குள்ள வந்துட்டார்னா நமக்கு என்ன வந்துடும்? பலம் வந்துடும். அல்லேலூயா. ஆமா, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே தான் எல்லாவற்றையும் இந்த சிம்சோனோட வாழ்க்கையை நீங்க வீட்டில் பிரட்டி வேதத்தில் வாசித்தீங்கன்னு சொன்னா ஒரு இடத்துல எழுதியிருக்குது, ஒரு இரும்பு கேட்ட அப்படியே பிடுங்கி தான் தோல்ல வச்சுக்கிட்டு மலை உச்சி மட்டும் நடந்து போனானாம். அல்லேலூயா. எவ்வளவு பலசாலியாக இருந்திருப்பான்னு யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக தேவ ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கினதுனாலே அவன் ஒரு சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட்டான். ஆமென். ஆமா, இது எந்த சிங்கம் தெரியுமா? இன்றைக்கு நிறைய சிங்கங்கள் நமக்கு எதிராக வருது. கெச்சிக்கிற சிங்கம் எவனை விழுங்கலாமோ என்று நமக்கு வருது. நாம அந்த சிங்கத்தை என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? பார்த்த உடனே பயந்து ஓடி இல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இவன் பார்த்த சிங்கம் ஒருவேளை 4 காலோட வந்திருக்கலாம், ஒரு வாலோட வந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு இருக்கிற சிங்கம் 2 காலோட வரும், 2 காதோட வரும். நான் நினைக்கிறபடி கொம்போட வராது, வாளோட வராது, நம்ம மாதிரியே வரும். அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவனை விழுங்கலாமோ, எவனை கெடுக்கலாமோ, எவனை விழ தள்ளிவிடலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிற அநேக சிங்கங்களை தரித்துக் கொண்ட மனிதர்கள் மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களை நாம் மேற்கொள்வதற்கு தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். சிம்சோனின் மேலே தேவ ஆவியானவர் இறங்கினார். வாசிமா. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அவன் போய் அந்த பெண்ணோட பேசினான். அப்ப அவன் ஒரு பலசாலி. முதலாவது அவன் ஒரு பிரித்தெடுக்கப்பட்டவன். உலகத்துக்கும் அவனுக்கு வித்தியாசம். உலகத்தாரை போல அல்ல, அவனுக்கு ஒரு சிறப்பு தன்மை இருந்தது. யோசேப்பை குறித்து எகிப்திலே பேசப்படும் போது அங்க சொல்லி சாட்சி சொன்னாங்க, இங்க ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான், இங்க ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஆவி இருக்கிறது. எல்லாத்த போல இல்லை, ஒரு வித்தியாசமான ஆவி. தேவனுடைய பிள்ளைகளை நம்ம பார்த்து சொல்லணும், அங்கே ஒரு அம்மா இருக்காங்கப்பா, அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்.
அங்க ஒரு தம்பி இருக்காரு, அங்க ஒரு சகோதரர் இருக்காரு, அங்க ஒரு ஐயா இருக்காங்க, அவர் மேல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை. கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா நாங்க பார்த்த அனுபவம், ஒண்ணுமே படிப்பறியாத இல்லை ஜனம். சரியா அல்லலியா கூட சொல்ல தெரியாது, அல்லோலியாம்பாங்க. ஆனா அந்த ஊர்ல போய் விசாரிச்சிங்கன்னா, உடம்பு சரியில்லையா, தோ மூளையா போங்க, ஒரு சின்ன குடிசை மாதிரி ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டில் ஒரு அல்லலியா பாட்டி இருக்கும், அங்க போய் ஜெபம் சரியாயிடும். இதுதாங்க சாட்சி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காரணம் நம்மோடு கூட தேவ ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவன் பலசாலியாக இருந்தான், பிரித்தெடுக்கப்பட்டவன் மட்டுமல்ல, பலசாலியாக இருந்தான். மூன்றாவதாக நாங்கள் வாசிக்கும் போது 16 வசன அதிகாரத்திலே 15 18 வசனம் வரைக்கும். அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க. இப்ப பாருங்க, இந்த பிரித்தெடுக்கப்பட்டவன் தான், பலசாலியாக இருந்தவன் தான், எதையும் சர்வ சாதாரணமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு திறமையும் வாய்ப்பும் இருந்த இந்த சிம்சோன் என்ன பண்ணான் அப்படின்னாக்கா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், திம்னாத்துக்கு போனான். ஆமென், அல்லேலூயா. நீ வாசிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் வாசிங்க. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு, திம்னாத்துக்கு போய் பெலிஸ்தரின் குமாரத்திலே ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை எருசலேமே ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றார். கொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க அப்பா கிட்ட வந்து சொல்றான், நான் திம்னாத்துக்கு போனேன், அங்க ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணை தான் எனக்கு கொல்ல வேண்டும் என்று சொன்னா கட்டி வைக்கணும்னு சொல்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க ஒரே பிள்ளையாச்சா, செல்ல பிள்ளை, சொல்லி பார்த்துருப்பாங்க, கேட்கல, சரி கட்டி வச்சுட்டாங்க. அதுக்கு பின்னாடி போவோம். இன்னைக்கு என்னன்னா, நசரேயன் யார் அப்படின்னா, நசருடைய தன்மை என்ன? பிரித்தெடுக்கப்பட்டவன் மட்டுமல்ல, தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாதவன். நசரேயன் திருமணம் பண்ண மாட்டாங்க, மேரேஜ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த நசரேயன் ஒரு பெண்ணை பார்த்தான், பெண்ணை கண்டான் என்று போட்டிருக்கிறார். இன்னைக்கு இந்த காண்கிறதுனால தான் நிறைய விஷயங்கள் நடக்குது. நான் பைபிளில் நிறைய சம்பவத்தை பார்க்குறேன். பார்த்ததுனால, கண்ணால் பார்த்ததுனால ஏகப்பட்ட பேர் கெட்டு குட்டிச்சோராக போயிருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமாம், முதலே கண்ணால் வந்த பாவம் தான் இல்லையா? ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் என்ன பண்ணாங்க? பழத்தை பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு இன்பமாக இருக்கிறது என்று கண்டு. இந்த சைட் விஷன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஐயா, இது சகோதரருக்கு மட்டும்தானா அப்படின்னா, இல்ல இல்ல, 2 பேத்துக்கும் உண்டு, பெண்களுக்கும் உண்டு, சகோதரிகளுக்கும் உண்டு, இருபாலாருக்கும் இது பொதுவானது. நான் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஒருவேளை நம் நசரேயனாக இல்லாமல் இருக்கலாம், அந்த அழைப்பு ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அருமையானவர்களே, கர்த்தருக்காக பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். எல்லாத்த போல நீ வாழக்கூடாது. எல்லாரும் கெட்டவத்தை பேசுவான், ஆனா நீ பேசக்கூடாது. என்ன பேசுறாங்க, பரவாயில்ல, பேசிட்டு போட்டோம். அல்லேலூயா. எல்லாரும் அதையும் செய்வான், நான் அதை செய்யக்கூடாது. காரணம், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். ஒரு பரிசுத்த வாழ்க்கை, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ வேண்டிய இந்த சிம்சோன் என்ன பண்றான்? ஒரு பெண்ணை கண்டான். அதுவும் எங்க போய்? பெலிஸ்து தேசத்துல புறஜாதியார் மத்தியில் போய் ஒரு பொண்ணு பார்க்கலாம் பார். 2-3 படிக்கும் கீழே போயிட்டான். செய்யக்கூடாததை இங்கே சிம்சோன் செய்தான். பெற்றோர் என்ன பண்ண, இப்பெல்லாம் செஞ்சு வைக்கலாம், நான் செத்து போவேங்கலாம். இயல்பாக தான் நடக்குது. நீ செஞ்சு வைக்கலன்னா செத்து போ அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு மனசு இல்லை. அதனால போனால் போதுன்னு செஞ்சு வச்சா அதுக்கு பின்னாடி வருகிற விளைவு இருக்கு பாருங்க, ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. என்ன பண்றாங்க வாசிங்க, 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க.
14. அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க. கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. இப்ப சிம்சோனும் அந்த அம்மா இருக்கும்போது அந்த அம்மா வந்து சரியான ஆள் இல்லை. சரியான ஆள் இந்த 2 தடவை தாண்டி போகிற அந்த நிலையில் இருந்த அந்த ஸ்திரியை குறித்து இங்கே சொல்லப்படலை. அந்த ஸ்திரீ அவனை விட்டு போயிட்டாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இப்போ அதுக்குள்ளே போக நேரம் இல்லை. இவன் வேறொரு பெண்ணை அவன் பார்த்து அவன் சிநேகமாக இருக்கிறான். அவரோடு சிநேகமாக இருக்கும்போது நடந்த சம்பவம் தான் இது. இப்போ என்ன செய்கிறாங்க, அந்த சிம்சோனை இந்த சகோதரி தன் மடியில கிடத்தி, அதாவது தூங்க பண்ணினாள், நித்திரை செய்ய பண்ணினாள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், சில சம்பவங்கள் நமக்கு சாதகமாக தோன்றும். இவரு நல்ல சுகமா தூங்குறார். யார் மடியில? தெலீலாள் என்ற ஒரு பெண்ணின் மடியில. தெலீலாள் என்றால் உலகம். இன்னைக்கு உலகம் சுகமா இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும், இன்னும் ஜாய்ஃபுல்லா இருக்கும். கலர்ஃபுல், ஜாய்ஃபுல் கொஞ்சம் நாளாச்சுன்னா அதுதான் டெரிஃபுல். அல்லேலூயா. உலகத்தோடு நீ போனா சந்தோஷமா இருக்குங்க. என்னங்க, லைஃப் இஸ் என்ஜாய்மெண்ட். ரொம்ப பேர் இப்படி தான் கெட்டு போறான். வாழ்க்கை அனுபவிப்பதற்கு நீ வாழ்க்கையை நீ அனுபவிக்கிறது தகராத விதமாய் அனுபவித்தாயின்னு சொன்னால் அதற்கு பின்னாடி வர்ற காரியத்தையும் நாம சேர்த்து தான் அனுபவிக்கணும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், இவன் இந்த சிம்சோன் என்ன பண்ணினான் என்றால், செய்யக்கூடாத இடத்துல சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து செட்டில் ஆனான். இப்ப ரொம்ப சுகமா தூங்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த அம்மா கேட்கறேன், இந்த பாரு, உன்னிடத்துல இருக்கிற பலம் இருக்கு பாரு, அது எதனால கிடைக்குது? நேரில் வாசிக்கிறதுக்கு எல்லாத்தையும் அந்த அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் 15ஆம் அதிகாரத்தில் வீட்டில் உட்காந்து வாசின்னு சொன்னால் ரொம்ப தெளிவாக 16ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. பல பொய்யை விட்டு சொல்லி பார்க்குறேன். இல்லை அதனால தான் வருது, இதனால தான் வருதுன்னு சொல்லி பார்த்தான். அந்த மாதிரி விட்டப்பாடு இல்லை. இன்னும் என்ன நீ என்ன செய்யலை, உண்மையா நேசிக்கல. அது வாசிங்கன்னா அப்படித்தான் இருக்கு. இன்னும் இருதயத்தை எனக்கு மறைக்கிறான். ஏன்னா உண்மையான அன்பு என் மேல, ட்ரூ லவ், உண்மையான அன்பு என் மேல இல்ல, அதனால நீ என்கிட்ட மறைக்கிறேன்னு சொன்னனால இவரை ஒன்றும் பண்ண முடியாத உண்மையை சொல்லிவிட்டார். அதுதான் இங்க 15ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறோம். வாசிங்க. அப்பொழுது அவள் அவளை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லலாம்? நீ இந்த 3 விசை என்னை பரியாசம் பண்ணினாய். 3 விசை என்னை பரியாசம் பண்ண. 3 முறை எப்படியாவது எஸ்கேப் ஆக பார்த்தா, ஆனா அந்த அம்மா விடல. உன்னுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமல் போனாயே என்று சொல்லி இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தையினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால், தினம் தினம் தன் இந்த வார்த்தையினாலே அவனை அலட்டி கொண்டிருந்தார். சும்மா விடல். டெய்லி அவன் நச்சரிச்சு தொல்லை பண்ணி, எப்படி வருது எப்படி வருது எப்படி வருது. இன்னைக்கு சில நேரத்தில் நாம தான் போய் உலகத்துக்குள்ளே போவோம். ஆனால் அப்புறம் இந்த உலகம் நம்ம விடாது. அதுதான் அப்படி ஒரு உதாரணமாக சொன்னாங்க. ஆற்றுல வெள்ளம் போச்சான். வெள்ளம் போகும்போது அங்கங்கே வீடுகளில் இருந்த கட்டில், பீரம், மெத்தை, அது இது லுட்டுலுஸ்க்கு மூட்டை முடிச்செல்லாம் போய் மிதந்து போச்சு. நீந்த பிறந்தவங்கெல்லாம் போய் பார்த்தா அண்டா குண்டா பார்த்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. இதை 2 பேர் அண்ணன் தம்பி 2 பேர் பார்த்தான். எப்போ எல்லாரும் போய் எடுத்துகிட்டு வர்றாங்களே, நம்ம ஏன் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் நான் அங்கே நிற்கிறேன், நீ வந்து என்ன செஞ்சிரு, போய் பாரு ஆற்றுல போகிற ஏதாவது ஒரு பொருளை எடுத்துகிட்டு வான்னு சொல்லி 2 பேரும் பேசி நிற்கும்போது அங்கே ஒரு பெரிய கம்பளி மூட்டைக்கும்படி மிதந்து போச்சான். கருப்பான ஒரு கம்பளி மூட்டை. இவனு வேகமா போனா, பாரு ஏதோ வருது கருப்பா ஒரு கம்பளி மூட்டை, போய் எடுத்து வாடான்னு சொன்னா இவன் குதிச்சு நீந்தி போயிட்டான். நீந்தி போய் கருப்பான கம்பளி மூட்டையை பிடிச்சிட்டான். பிடிச்சி இழுக்கிறான். அந்த மூட்டை அவனை இழுக்குது, இவன் இழுக்க அவன் இழுக்க, 2 பேரும் சேர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க ஆத்தோட. கொஞ்ச நேரம் பார்த்தாங்க வெண்ணங்காரன் வீட்டில் இருந்துட்டு, ஏய் வந்தா பாரு, இல்லைன்னா விட்டுட்டு வாயா அப்படின்னா. என்ன அண்ணன், நான் பிடிச்சது கம்பளி மூட்டை இல்ல, ஒரு கரடி. நான் பிடிச்சிக்கிட்டேன், ஆனா எது இப்ப என்ன விட மாட்டேங்குது, ஆகவே 2 பேரும் போயிட்டு இருக்கிறோன்னு சொன்னான். தேவனுடைய பிள்ளைகளை, உலகத்தை நாம தான் பிடிப்போம்.
பாவத்தை நாம தான் பிடிப்போம், விளையாட்டாக ஆரம்பிக்குவோம். ஆனால் அது அப்புறம் நம்ம விடாது, நாம் அதற்கு அடிமையாகி விடுவோம். கவனமாக இருக்க வேண்டும். இந்த சிம்சன் அப்படிதான் போட்டான். அடிக்கடி தினம் 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 இவன் என்ன செய்ய, அந்த பொண்ணு அலட்டி கொண்டே இருந்தான், அலட்டிக்கிட்டே இருந்தான், நச்சரிச்சுக்கிட்டே இருந்தான். வேற வழியே இல்லாம சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, வேலையில சொல்லுவோமா, தன் இருதயத்தெல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்தி. ஏன்னா இவர் என்ன பண்றாரு, சொல்லிட்டு நல்ல சுகமா தூங்கிட்டு இருக்காருல்ல, உடனே ஒரு முடிவெட்டுறாளை கூப்பிட்டா மொட்டை போட்டா, எல்லாத்தையும் மொட்டை போடுன்னு மொட்டை போட்டாங்க. இப்போ பாருங்க, வசனம் சொல்லுது, அவன் முடி 7 சடைகளும் சிறைக்கப்பட்ட போது அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று, பலமிட்டு போனான், பலவீனமானவனாய் மாறி போனான். இந்த காலை வேளையில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் நம்மை பலவீனனாக்க எத்தனித்துக் கொண்டிருக்கிறது. பாவம் நம்மை பலவீனனாக்க எத்தனித்துக் கொண்டிருக்கிறது. பிசாசானவன் நம்மை பலவீனனாக்க எத்தனித்துக் கொண்டிருக்கிறான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், பிரித்தெடுக்கப்பட்டவர்களாகிய நாம், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாகிய நாம், தேவனோடு ஒப்புரவானவர்களாகிய நாம் வெகு ஜாக்கிரதையாய் நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, வெகு ஜாக்கிரதையா இருக்கணும். சோர்ந்து போகக்கூடாது, பயந்துடக்கூடாது, அதே அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. சரிங்க, நான் இப்ப என்னன்னா, இந்த 7 சடை சிறைக்கப்பட்ட போது அவன் பலம் அவனை விட்டு போய்விட்டது. சரீர பிரகாரமாக எழுத்தின்படி 7 முடிகள், அந்த முடியெல்லாம் போயிடுச்சுங்கிறதா வசனம். ஆனா உண்மையிலே அவனுக்கு இருந்த பலம் என்ன? ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு, ஒரு பிரித்தெடுக்கப்பட்டவனுக்கு பலமாக இருப்பது என்ன? எந்த பலனை இன்றைக்கு பிசாசு பிடிக்கி போடுவதற்கு முயற்சி செய்கிறான் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நேரம் இருக்க வரைக்கும் பார்ப்போம், தொடர்ந்து அடுத்தடுத்த காரியங்களை நாம் கவனிப்போம். முதலாவது நெகேமியாவின் புஸ்தகம், நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். நெகேமியா. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே மகிழ்ச்சியாய் இருக்கிறதே உங்களுடைய பலன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் நம்முடைய பலன் என்ன தெரியுமா? கர்த்தருக்குள்ள. அல்லேலூயா. எப்பொழுதும் நாம் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், திராட்சை தோட்டத்திலே கனி இல்லாமல் போனாலும், இது ஃபாதர் பெருமாள் வேதத்தில் அது எழுதியிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேடுகிற காரியங்கள், நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய வேலைகள், நம்முடைய தொழில், நம்முடைய வருமானம், இவர்களிலே ஒருவேளை பலம் இருந்தாலும் பலம் இல்லாமல் போனாலும் கர்த்தருக்குள்ள. அல்லேலூயா. இன்னைக்கு எப்படி இருக்கும் பாருங்க. வருமானம் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் சந்தோஷமா இருப்போம். புரியுதா? ஒரு நாள் இன்கம் குறைஞ்சிட்டா நமக்கு என்ன, கொஞ்சம் யோசனை இருக்கு, இன்னைக்கு என்ன பண்றது, இப்படி குறைஞ்சிடுச்சு, அடுத்து என்ன ஸ்டெப், அடுத்து என்ன. ஆனால் ஆண்டு சொல்றாரு, நாளையை குறித்து நீ கவலைப்படாதே. அல்லேலூயா. நான் பார்க்க வேண்டிய விஷயங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொன்னார். வானத்திலே பறக்கின்ற பறவைகளை பாருங்கள், வானத்தின் பட்சிகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆனாலும் உங்கள் பரமபிதா அவைகளை பிழைப்பூட்டுகிறார். ஒரு நாள் கூட பட்டினி இருக்காது. சிங்கப்பூரிகள் தாய்ச்சிருந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிற நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள், நாளைய தினத்தை குறித்து, நாளை இன்றைக்கு இன்றைய பிரச்சனை போதும். அப்ப நாளை எப்போது நம்முடையதல்ல, நாளை எப்போது நம்முடையதில்லை. நாளை யாரும் சொல்ல முடியும். நாளைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? தெரியாது. நாளைக்கு
பேசிக்கொண்டிருக்க, நாளைக்கு இதே மாதிரி நான் பேச முடியும் தெரியாது, என்ன நடக்கிறது நமக்கு தெரியாது. அப்ப நாளை என்பது நம்முடைய கரத்தில் இல்லை, இன்றுதான் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. இன்றைக்காக நாம் காரியங்களை செய்வோம். இன்றைக்கு நாம் என்ன செய்ய முடியுமோ செய்வோம். தேவ சித்தத்தின்படி இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அது இன்றைக்கே செய்வோம். நாளைக்குன்னு என்ன செய்யணும், தள்ளி போட வேண்டாம். ஏன்னா நாளைய பத்தி நமக்கு தெரியாது. தேவனுடைய பிள்ளைகளை எந்த காரியத்திலும் நாம் கவலைப்படவோ அல்ல சிந்திக்க, அதாவது மற்ற காரியங்களை யோசிக்க வேண்டாம் என்றுதான் சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இல்லைனாலும் நாம சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இல்லை என்று நிலை இருக்காது. ஆமென். ஏன்னா எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றையும் நமக்கு செய்திருக்கிறார். ஆகவே கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் நம்முடைய பலன். அந்த பலனை முதல் சடை கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறதா அப்படி க்ளோஸ் பண்ணி, எப்படி க்ளோஸ் பண்ணுவான் அப்படின்னா, உபாகமம் 12ஆம் அதிகாரம் 11-13 வசனங்களை வாசிப்போம். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 11 - 13 வரை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் 11 தானே, 12. கர்த்தருடைய சந்நிதியில் நீங்களும் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் உங்கள் வேலைக்காரரும் உங்கள் வேலைக்காரிகளும் உங்களோட பங்கு சுதந்திரம் இல்லாமல் உங்கள் வாசலில் இருக்கிற லேவியனும் சந்தோஷப்படுவீர்களாக. கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ மகிழ்ச்சி எங்கேயா இருக்கும் அப்படின்னா தேவ சமூகத்திலே இருக்கும். அதான் சங்கீதக்காரன் சொல்றா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது நான் மிகவும் மகிழ்ச்சியாக. எத்தனை பேர் மிகவும் மகிழ்ச்சியாக அங்கே வந்திருக்கீங்க எனக்கு தெரியல. அல்ல இன்னையா இல்லைன்னா இந்த மனுஷன் திட்டுவார் அல்லது இப்படியா ஏதோ ஒரு காரணத்தோட இங்கே வந்தீங்களா எனக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன்வார். ஏன்னா தேவ சமூகத்திலே தான் அந்த மகிழ்ச்சி இருக்கிறது, தேவ சமூகத்தில் தான் அந்த சந்தோஷம் இருக்கிறது. ஆண்டு சமூகத்தில் நாம் செலவிடுகிற ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு வினாடிக்கும் பலன் உண்டு. சும்மா வெறுமையா தேவன் ஒருபோது அனுப்பவே மாட்டார். எவ்வளவு வேலைகள் இருக்கத்தான் செய்யுது, எல்லாவற்றையும் விட்டு நாம் வந்திருக்கிறோம். ஆகவே இவைகளை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அதுக்கு பலனை கண்டிப்பாய் கர்த்தர் நமக்கு தருவார். தேவனுடைய பிள்ளைகளை அப்ப தேவ சமூகத்தில் மகிழ்ச்சி இருக்கிறது. இன்னைக்கு என்ன செய்யறான் பிசாசு, தேவ சமூகத்துக்கு போறதையே அனுமதிக்கிறது இல்லை. சில பாருங்க ஆராதனைக்கு வர்றதுக்கே முடியாது. இன்னைக்கு பாருங்களேன், ரொம்ப பேர் இல்லை, காணும், எங்கன்னு தெரியல, தேடி பார்க்குறோம், காணும், வர முடியல, பிசாசு விட மாட்டேங்கான். அது ஆணுடைய சமூகத்தில் காத்திருப்பதுல இன்னும் கொஞ்சம் கஷ்டம். ஆணுடைய சமூகத்தில் இருப்பது, தேவ சமூகத்தில் இருப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கிறது. அதை பிசாசு அனுமதிப்பது இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும், இவன் தேவ சமூகத்துக்கு போனால் சந்தோஷமாயிடுவான், மகிழ்ச்சி ஆயிடுவான், விடவே கூடாது. அல்லேலூயா. அப்போ முதல்ல என்ன செய்யறான்னா, முதல் சடையில் என்னன்னா நம்ம முடியல ஒன்று, அதாவது தேவ சமூகத்துக்கு போக விடாம தடுத்துறான். ரெண்டாவது எங்க என்ன நடக்குது வாசிங்க. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும். 29. ஆலயத்து வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 10000 தங்க காசையும் 10000 தாலந்து வெள்ளியையும் 10000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார்கள். யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளையும் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷத்திற்கென்று கெர்சோனியனாகிய எகியோலியன் கையில் கொடுத்தார்கள். சொல்ல மாட்டீங்களா? தேவனுடைய பிள்ளையில இங்க நம்ம வாசிக்கிறோம்னா, தங்கள் கையில் என்ன இருந்ததோ அதை தேவாலயத்தின் பணிக்காக கொடுத்தார்கள், சந்தோஷமாய் கொடுத்தார்களாம். இப்ப ரெண்டாவது அந்த பலன் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு கொடுக்கிற விஷயம் கர்த்தருக்காக தாராளமாக சொல்லப்பட்டிருக்காங்க. சொன்னதெல்லாம் கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரத்தனங்களை கூட கொடுத்தாங்களாம். விலை உயர்ந்தவைகளை கர்த்தருக்காய் கொடுத்தார்கள். அப்ப கொடுக்கறதுல
ஒரு பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கிறது. இன்னைக்கு பிசாசு என்ன பண்ணுறான்னா அதையும் தடுத்து விடுகிறான். ஆமாம், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் உட்காந்து வாசித்தீங்கன்னா அங்கே அதான் நடக்குது. அனனியா சப்பீராளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். தங்கள் கையில் நிலத்தை விற்று அந்த அமௌண்ட் வந்த உடனே 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க, என்ன செய்யலாம். ஆமாம் ஆமாம், அப்படியே வேணாம், கொடுக்க வேணாம், கொஞ்சம் எடுத்து வை, கொஞ்சம் எடுத்து வை. அல்லேலூயா. இன்னைக்கு கொடுக்கப்படமா பிசாசு விடுறதே கிடையாது. உலகாக காணிக்கைகளையோ தசமபாகங்களையோ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நேரமோ, கர்த்தரின் சமூகத்தில் செலவிட வேண்டிய நேரங்களையோ அல்ல கர்த்தருக்காக செய்ய வேண்டிய ஊழியங்களையோ செய்வதற்கு பிசாசு அனுமதிப்பது இல்லை. அதை தடுத்து விடுகிறான். அதுவும் நம்முடைய பலவீனத்துக்கு காரணமாக மாறிவிடுகிறது. 3வது சங்கீத புஸ்தகத்தில் 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிங்க. 46:4-5. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அல்லேலூயா. இங்கே அது என்பதுதான் நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இங்க நமக்குள்ள ஒரு நதி இருக்கிறது. அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். யார் அந்த நதி? என்ன அந்த நதின்னு கேட்டா, அந்த நதி தான் அபிஷேகம். அல்லேலூயா. ஆமா, போகிற இடமெல்லாம், அது பாயிற இடமெல்லாம் சந்தோஷம், அது போகிற இடமெல்லாம் சந்தோஷம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நதி என்பது அபிஷேகம். என்ன பண்றான் பிசாசு? நைசா நம்மகிட்ட இருந்து அபிஷேகத்தை தூக்கி எடுத்துட்டு போயிடறான். அது நம்முடைய மகிழ்ச்சியை கெடுத்து விடுகிறது. 5வது ஒரு விஷயத்தை வாசிங்க. மார்க் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மத்தேயு 2:10. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். எந்த நட்சத்திரம்? இயேசு பிறந்தபோது சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டின, மாலுமிகளுக்கு வழிகாட்டின அந்த நட்சத்திரம். இதை இவர்கள் கண்டபோது மிகுந்த சந்தோஷம். எப்ப கண்டாங்க பாருங்க, 2 முறை பார்த்திருக்க. முதல் முறை கீழ் திசையில இருக்கும்போது பார்த்தாங்க. அப்ப அதை ஃபாலோ பண்ணி வந்தாங்க. எருசலேமுக்குள்ள வந்த உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நட்சத்திரத்தை விட்டுட்டாங்க. இவங்க சொந்த அறிவை யோசிக்க ஆரம்பித்தார்கள். காரணம், இவங்க எல்லாருமே யார் தான்? ஞானிகள். ஞானிகள் ஞானம், அதாவது இந்த ரொம்ப அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு அப்படின்னு வேற வசனம் சொல்லுது. ரொம்ப படிக்கும், அது கவனிங்க. கற்றோடு இருக்கிற அந்த அறிவு தான் சிறந்தது. நான் நேற்றைய தினத்தில் அது நான் வாசித்துட்டு இருந்தேன். அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதை நான் கொஞ்சம் வாசித்தேன். அப்புறம் நம்ம வேதத்துக்கு நேரம் வேற காரியத்துக்கு நேரம் கடந்து போயாச்சு. நான் கொஞ்சம் அதை கொஞ்சம் பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறிவு வேறு, ஞானம் வேறு. தேவனுடைய இரக்கத்தோடு கிடைக்கிற அறிவு இருக்கு பாருங்க, அதுதான் ஞானம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்ப பாருங்க, இந்த சாஸ்திரிகள் அங்கேயிருந்து ஃபாலோ பண்ணி வந்தாங்க. ஸ்டார், அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி வந்தாங்க. எருசலேமுக்குள்ள வந்தோடனே இவங்க சொந்த அறிவு வேலை பண்ணுச்சு. சேர்ந்து என்ன சொன்னிச்சுதான், உனக்கு அறிவிக்கப்பட்ட செய்தி என்ன அப்படின்னு கேட்டேன். ஆமாமா, என்ன சொன்னா, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர்கள் ஒருவர் பிறந்திருக்கிறார். யூதருக்கு ராஜானா, ராஜா எங்க இருப்பார் அப்படின்னா அரண்மனையில் இருப்பார். இப்போ என்ன பண்ணிட்டான், நட்சத்திரத்தை விட்டுட்டான். எங்கே போயிட்டானா, அரண்மனைக்கு போயிட்டான். அங்கே போனால் அங்கே இயேசு இல்லை, அதுக்கு பதிலாக ஏரோது இருந்தார். அங்கே பார்த்து அவங்ககிட்ட சமாளித்து திரும்ப வந்தபோது தான் இந்த சம்பவம் நடக்குது. மறுபடியும் அந்த நட்சத்திரத்தை கண்டு அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இப்போ இந்த நட்சத்திரம் யார்? இந்த நட்சத்திரம் யாரை குறிக்கிறதுனா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அநேக
அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் என்றென்றைக்கும் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை போல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அநேகரை நீதிக்கு கொண்டு வருகிறார், சத்தியத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்கள் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை போல இருக்கிறாங்க. அப்போ அப்படி ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்களை, ஊழியம் செய்கிறவர்களை, கர்த்தருக்கு பிரியமா வாழ்கிறவர்களை நாம பார்க்கும்போது நமக்கு என்ன வரணும்? சந்தோஷம். அல்லேலூயா. இப்படிதான் இருக்கா? ஏண்டா இந்த நேரத்தில் இந்த மனுஷன் வந்தார்? சில பார்க்கும்போது, சில ஊழியர்களை பார்க்கும்போது சிலருக்கு சந்தோஷம் வர்றது இல்லை. ஏன்னா தான் வேலை கேட்டு போது இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஊழியர்களை பார்ப்பது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான காரியம். ஏன்னா தேவன் சொல்றது, அநேக இடங்களிலே தேவதூதர்களையும் அவர்கள் போஷித்திருக்கிறார்கள். ஊழியர் என்ற நிலையில தேவதூதர்களையும் இயேசு அழகா சொன்னார். இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள், எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். அப்ப ஊழியக்காரர்களுக்கு, ஊழியம் செய்கிறவர்களுக்கு, ஆத்மதா செய்கிறவர்களுக்கு எதை நாம் செய்கிறோம்? ஒருவேளை கனப்படுத்தலாம், கனவீனப்படுத்தலாம், அன்பு பாராட்டலாம், அன்பு பாராட்டம் என்ன செய்தாலும் அதை யாருக்காக, யாருக்கு செய்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராய் இயேசுவுக்கு செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, இன்னைக்கு அந்த மகிழ்ச்சியையும் பிசாசு என்ன தூக்கி எடுத்துறான். ஆமா, ஊழியக்காரனுக்கு சரியான ஐக்கியம் இல்லை, சரியான அன்பு பாராட்டல் இல்லை. எப்போ பார்க்குறோம் ஒரு விசாரணை, ஒரு அன்பு பாராட்டல் இல்லை, ஒரு கூட சேர்ந்து ஒரு ஊழியத்தை செய்கிறது, ஒரு ஐக்கியம், அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இதில் யாருன்னா இதுவும் பிசாசு நம்ம கொண்டு வருகிற வேலை. ஆகவே அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் எனக்கு நான் பார்க்க மணி ஆனதுனால ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் பார்த்தோம். என்னன்னு கேட்டால், முதலாவது சடை கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கிற அந்த சம்பவத்தை நம்ம விட்டு நீக்கி விடுகிறான். ஆமென். அப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இன்னும் பாக்கியெல்லாம் நம்ம அடுத்த வாரத்தில் கவனிப்போம். உண்மையாகவே நமக்கு தேவன் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பிலிப்பு நிருபத்தில் வாசிக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாக இருக்க, என்ன நடந்தாலும் சரி, என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஜெபிப்போம். இந்த காலை வேளையில் சிம்சோன் பலமுள்ளவனாயிருந்தான், சிம்சோன் பிரித்தெடுக்கப்பட்டவனாயிருந்தான், சிம்சோன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாயிருந்தான். அந்த மனுஷனுடைய பலம் அவனுடைய சடையில் இருந்ததாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிசாசானவன் அல்ல உலகம் அல்லது தெளிலா என்ற அந்த உலக காரியம் அவனுடைய அந்த பலம் முழுவதையும் அவனை விட்டு பிரித்து போட்டது. காலை வேளையில் அந்த பலத்தில் ஒன்று கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது. இன்றைக்கு பாருங்க, என்ன இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்க நாம் கற்றுக்கொள்வோம். பிசாசு ஒருபோதும் அந்த மகிழ்ச்சியை திருடக்கூடாது, ஒருபோதும் அவன் வஞ்சிக்கக்கூடாது. எப்பொழுதும், ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார், நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார், நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே ஒருபோதும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார், என்ன வந்தாலும் கைவிட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சூழ்நிலையை பாராதீங்க, சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருப்போம், கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்தி உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். காலை 6வது வேலைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலம்.
என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் நாங்கள் சந்தோஷமாயிருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாகிய நாங்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்களாகிய நாங்கள், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நாங்கள் ஆண்டவர் உலகத்தின் பாவங்களிலே இச்சைகளிலே வீழ்ந்து போகாதபடி கத்திரங்களை சுற்றி வேலடித்து பாதுகாக்கப்படி ஜெபிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் மத்தியில் இருக்கிற ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கும் உலக மாம்சம் பிசாசு இவர்களை வஞ்சிக்காதபடி இவரை சுற்றி கத்திரி வேலடித்து பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தருடைய கிருபை உங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். நன்மையினால் திருப்தியாகும், பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும், தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.